வந்தனம், நமஸ்கார். நான் உங்கள் சரசம்மா பேசுகிறேன். சரசு ஸ்வீட் ஹோம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம என்ன பார்க்க போறோம்னா, அகர் அகர் பவுடர். அகர் அகர் பவுடர்லேருந்து நம்ம ஜெல்லி எப்படி தயார் பண்ணுறது, ஜெலட்டின் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹோம்மேட் ஜெலட்டின். இப்போ பாருங்கள், அகர் அகர் பவுடர். இது பாருங்கள், சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. அப்படியும் சொல்லலாம், அகர் அகர் சொல்லலாம், அகர் அகர் பவுடர் சொல்லலாம். இது பாருங்கள், அகர் அகர். அதிலே அந்த இதிலே போட்டிருக்கு பாருங்கள், 100% வந்து வெஜிடேரியன் தான் இது. சரிங்களா? இந்த அகர் அகர் பவுடரை வச்சு பவுடராகவும் கிடைக்குது, இந்த மாதிரி சைனா கிராஸாகவும் கிடைக்குது, கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. நம்மளுக்கு ஒன்றும் 100% வெஜிடேரியன் தான், செய்யலாம் இது. ஓகேங்களா? இப்போ அதுக்கு ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி இருக்கும் அந்த கடல் பாசின்றது. அகர் அகர் இது வந்து சைனா கிராஸ்ன்றது இந்த மாதிரி கிராஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இது. இதில் தான் நம்ம வந்து ஜெலட்டின் செய்கிறது இதெல்லாம். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்குங்களா, ஒயிட் கலரில் இந்த மாதிரி நீட்டாக இந்த மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தண்ணி, சுடுதண்ணி, ஒரு கப்பு சுடுதண்ணி தான் வச்சுருக்கேன், நிறைய வைக்கல. ஓகேங்களா? நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே இந்த மாதிரி செய்து கொடுங்க. ஏன்னா வெளியில் வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து நல்லா இல்லை, நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு ஹைஜீனிக்காக இல்லைன்னு சொல்கிறோம், நம்ம ஹெல்த்தியாக கிடையாது. அதனால் நம்ம வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி செய்து பாருங்கள். இப்போ 2021ஆம் வருடம். நம்ம வந்து எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்லேயே எல்லாமே செய்து சாப்பிடலாம். இப்போ இது இந்த மாதிரி வந்து தண்ணியில், சுடு தண்ணியில் போட்டுடுங்க. சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி கொதிக்க வைங்க. சும்மா கொதிச்சா போதும். சரிங்களா? அந்த இது கரைஞ்சா போதும். இப்போ அந்த சைனா கிராஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கரைஞ்சா போதும். அது ஒன்று அகர் அகர் பவுடர்னு தனியாக விற்கிது, அது பவுடராக கூட ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். சரிங்களா? அந்த பவுடரும் வாங்கி வச்சுக்கோங்க. வேணும்னா அதுவும் கிடைக்குது, இந்த மாதிரியும் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து எது வேணுமோ நம்ம ஷாப்பில் கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சைனா கிராஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரை, அதுதான் 250 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? அந்த பவுடர்னா 2 ஸ்பூன் பவுட்ரு போடுங்க, நல்லா ஜெலட்டின் சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. அந்த ஜெல்லி செய்கிறதுக்கு இது தாங்க முக்கியமான பொருள் நம்மளுக்கு தேவை. அதில் தமிழில் கடல் பாசின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி நான் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், நம்ம என்ன ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஃப்ளேவரில் போட்டுக்குங்க. நான் சாக்லேட் ஃப்ளேவர் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறமா க்ரீன் கலர் வந்து க்ரீன் கலரு, எந்தெந்த கலர் வேணுமோ எல்லாம் ஃபுட் கலரிங் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன், டைகர் கம்பெனின்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி. இது வந்து நான் வந்து இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து இந்த மாதிரி இது வாங்கி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த 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 கிராஸ் வந்து அந்த பவுடராக இருந்தால் உடனே இதுவாகிடும். இது வந்து அந்த தண்ணியில் நல்லா கரையணும், வேறு ஒன்றும் இல்லை. சரசு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இப்போ வந்து 2021ஆம் வருடம் முதல் வீடியோ இது தான் நான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க லைட்டாக. நம்ம எந்த மோல்டு வேணுமோ, உங்களுக்கு பிடிச்சிருக்க மோல்டில் எந்த மோல்டு வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாக்லேட் மோல்டு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, சிலிக்கான் மோல்டு, அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அது பாருங்கள், இந்த 2 மோல்டு யூஸ் பண்ணுறேன். நல்லா நம்மளுக்கு சூப்பராக இதில் ஊற்றி விட்டோம்னா நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா சூப்பராக வரும். நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கும், பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இருக்குங்க அந்த தண்ணி. அந்த இதெல்லாம் கரைஞ்சிடுது இல்லைங்களா, சர்க்கரை. இதை வந்து நான் வந்து ஒரு 4 கிளாஸில் இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கிறேன், ஃபுட் கலரிங் போட்டு. ஓகே, ஃபுட் கலர் தான் போடணும், வேறு எதுவும் போடாதீங்க. யோசனை பண்ணிக்கோங்க. நான் சாக்லேட் ஃப்ளேவர், அந்த க்ரீன் கலர் ஒரு ஃபுட் கலரிங் வாங்கினேன். 4 கலர், ஆரஞ்சு கலரு, இந்த மாதிரி எல்லா கலர்ஸையும் நீங்கள் வந்து கலந்துக்குங்க. சாக்லேட் ஃப்ளேவர் தெரியுது உங்களுக்கு, நல்லா ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. இது ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரிங், அண்ட் ரெட்டு அண்ட் க்ரீனு, ஒயிட் வேணும்னாலும் வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு ஒயிட் வந்து இந்த கப்பில் ஊற்றிருக்கேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் ஊற்றுறேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் கூட சூப்பராக இருக்குங்க. எல்லா கலரும் இந்த பாட்டில்ஸில் கிடைக்குது உங்களுக்கு பாருங்கள். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுக்குங்க. இது வந்து ஆரஞ்சு, இது வந்து க்ரீனு, இது வந்து சாக்லேட் ஃப்ளேவர். சாக்லேட், நல்ல சாக்லேட் மாதிரி, அதுவும் சாப்பிட ஜெல்லி சூப்பராக இருக்குது. இதை எடுத்து இந்த மோல்டில் ஊற்றிடுங்க.
சரிங்களா? சின்ன சின்ன கப்பில் சூடாக இருக்கும்போதே ஊற்றி கலந்துக்குங்க. எல்லா கலரும் ஃபுட் கலரிங் கலந்துக்கிட்டு நான் பாருங்கள் எல்லா கப்புலையும் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் ஊற்றிக்குங்க. நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஃப்ளேவர் அது ஊற்றுறேன். சாக்லேட் கலரில் நல்ல பிளாக் கலரில் அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்குது. நான் 4 கலர் வாங்கிட்டு வந்தேங்க. 4 கலரில் இது பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ரெட் கலர். இதே மாதிரி எல்லா மூல்டையும் ஊற்றி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து இதை ஊற்றிட்டு 10 நிமிஷம் வைங்க. 10 நிமிஷம் வைக்கும்போதே உங்களுக்கு வந்து நல்லா ஜெல்லி வந்துடும். உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு அது ரெடி ஆகிடும். சரிங்களா? நம்ம ஹோம்மேடு வீட்லேயே எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த முறை தான் வீட்லேயே செய்யறது. நம்மக்கிட்ட மோல்டு இருக்கணும், இல்லை கப்புங்க சின்ன சின்ன கப்புங்க இருந்தால் கூட ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டைப் பண்ணணும் கப்பில் ஊற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதையும் காட்டுறேன் நான் இந்த வீடியோவில். இந்த மாதிரி வந்து மோல்டு இல்லாதவங்களுக்கு கப்பில் ஊற்றிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் க்ரீன் கலர் ஊற்றுறேன். இதே மாதிரி எல்லா மோல்டுலேயும் ஊற்றிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். மோல்டுலாம் அழகாக சூப்பராக வருதுங்க. நீங்கள் சிலிக்கான் மோல்டு வாங்கி வச்சுங்க. அது ஈஸியாகவே உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு. அடுத்து வந்து பாருங்கள் இந்த இது வந்து நல்லா இது மாதிரி கிரீடோ மாதிரி இருக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி அது வாங்கினேன். அந்த மோல்டு வாங்கினேன். இது ஃபுல்லாகவே நல்லா கிங்கு குயின் போடுறாங்கல்ல அந்த கிரீடம் அந்த செய்துட்டு இருந்தோம். அது எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த பிளேட்டில் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இந்த பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஜெல்லி இப்போ இது எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? அது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருப்பாருங்க. நம்ம என்ன மோல்டில் எது போடுறோமோ அதே மாதிரி இந்த மோல்டு வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் அம்மா செய்த மாதிரியே செய்யுங்க. அம்மா செய்த மாதிரியே செய்யுங்க. சூப்பராக வரும். எல்லா கலர்லேயும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ லீவில் எல்லா குழந்தைங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி செய்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து காட்டுங்க. எல்லாம் இப்போ கடையிலெல்லாம் வாங்காதீங்க. கடையில் என்ன வாங்கினா இப்போ வந்து என்ன எல்லாம் சொல்கிறாங்க. அதனால வந்து நான் சொல்கிறேன், கடையில் வாங்காதே வீட்லேயே நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக செய்து கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது இந்த மோல்டில் இது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? கலர் கலராக செய்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அசத்துங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் இது வந்து நம்மளுக்கு இதுவாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக நம்ம செய்கிற மெயின். இப்போ அடுத்து இது பார்த்துட்டோம். இந்த பாருங்க, இது வந்து ஸ்கொயரு சதுரம் எல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாடலில் நீங்கள் செய்து பாருங்கள். பாருங்க இது ஒவ்வொன்றா எடுக்கிறேன். சாக்லேட் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஈஸி தாங்க. நம்ம எல்லாமே செய்யறதுல தான் இருக்குது. ஃபலூடாக்கெலாம் இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். ஃபலூடாக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதில் எல்லா மாடலும் நம்மளுக்கு வேண்டிய மாடலு மோல்டு இருக்குது. நம்ம வாங்கி நீங்கள் வந்து செய்துக்குங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த பாருங்கள் ஒன்று நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி இந்த கப்பில் ஊற்றணும் இல்லைங்களா? இந்த கப்பில் ஊற்றுறது ஃபலூடாக்கெலாம் இது போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கப்பில் ஊற்றி வச்சோம் இல்லைங்களா நம்ம. இப்போ அதை வந்து கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. அதை பாருங்கள். பாருங்கள் பீஸ் பீஸாக ஸ்கொயராக வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம 4 கலரில் செய்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இங்கே வைக்கணும் அதையும். பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணாதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.